டெல்லியிலிருந்து கோவாவுக்கு போயிட்டு இருந்த இண்டிகோ விமானம் புதன்கிழமை நைட் நடுவானத்துல தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதுனால மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்துல அவசரமா தரையிறக்கி இருக்காங்க. டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கோவா விமான நிலையத்துக்கு விமானம் புறப்பட்டப்போ நடுவானத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமா மும்பையில அவசரமா தரையிறக்கி இருக்காங்க. 191 பயணிகள் மற்றும் பணியாளர்களை கொண்ட இந்த விமானம் முதல்ல கோவாவில் இருக்கிற மனோகர் சர்வதேச விமான நிலையத்துல தான் தரையிறங்க பிளான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அது மும்பைக்கு திருப்பி விடப்பட்டதா அதிகாரப்பூர்வ அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி விமான நிலையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெல்லி கோவா விமானம் தொழில்நுட்ப கோளாறின் காரணமா திருப்பி விடப்பட்டதை தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி இரவு 9:35 மணிக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்துல அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சு. விமானம் நைட் 9:52 மணிக்கு பாதுகாப்பா தரை இறங்கி இருக்கு. அவசர நிலையும் நைட் 11:57 மணிக்கு திரும்ப பெறப்பெற்றிருக்கு அப்படின்னும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பா தரை இறங்கி இருக்காங்க. மேலும் முனைய ஊழியர்கள் அவங்களுக்கு உதவி செய்தனர் அப்படின்னும் ஒட்டுமொத்த விமான நிலைய நடவடிக்கைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அப்படின்னும் விமான நிலையம் சார்பா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா இண்டிகோ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிருக்காருன்னா, பயணத்தை முடிக்க மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இந்த எதிர்பாராத சூழலால எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு நாங்க வருந்துறோம். இண்டிகோல வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் விமானங்களுடைய பாதுகாப்பு ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா அங்க தரையிறங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த இண்டிகோ விமானம் 6E6271 புவனேஸ்வர்ல இருந்து வடக்கே சுமார் 100 கடல் மைல் தொலைவுல பறந்துட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததா ஊடக அறிக்கைகள் சொல்லுது. இயந்திர எண் 1ல ஏற்பட்ட கோளாறின் காரணமா பைலட் என்ன சொல்லிருக்காருன்னா, பேன் அப்படின்னு 3 தடவை சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உயிருக்கு ஆபத்து இல்லாத அவசர நிலையை குறிக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ பைலட் அந்த அவசர நிலைமையை குறிக்கிற அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா தான் அவசரமா தரை இறக்கி இருக்காங்க. இப்போ இந்த செய்தி இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ் அ லாட்.